போனோம் என்னெல்லாம் நம்ம அதை விப்டின் த்ரூ. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உங்களை லான்ச் பண்ணுறது வெரி ஹாப்பி. ஸோ நம்ம ட்ரெய்லர் பிஃபோர் நிறைய பேசுகிற ட்ரெய்லர் என்னன்றதை பார்த்துருவோம். ஆஃப்டர் த ட்ரெய்லர் ஐ வாண்ட் பிரசாந்த் டு கம் ஆன் ஸ்டேஜ். வில் ஹாவ் அ chat. Guys, ready now? You can play the trailer. It's just from the world and it's going to be a different experience totally. And the experience எப்படி இருக்குங்கிறது தான் கொஞ்சம் நம்ம ட்ரெய்லரில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Can we have the teaser and trailer please? 2 times. Thank you. The voice is not very clear, so அதனால கொஞ்சம் அதை மட்டும் செக் பண்ணிட்டு கொஞ்சம் திருப்பி ப்ளே பண்ணுங்க. We request you to play it again. Thank you. Without wasting time, நம்ம கண்டிப்பாக வந்து இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு நம்மளோட டீம் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டையும் வந்து பேசிடலாம். As I told you, Warrant is going to be one amazing series. ஏன்னா வந்து டீசர் பார்த்தப்போ நமக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு ரியாலிட்டி. ஒரு போலீஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப ரூட்டடாக காமிக்கிற ஒரு படமாக தான் வந்து ஒரு சீரீஸாக தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக முதல்ல வந்து மங்களகரமாக ஃபுல்லாக லேடிஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து கூப்பிட்டுடலாம். த பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் ஹியர். ஸோ அவங்க எல்லாரோட பங்கு இந்த சீரீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காக இருந்திருக்கு. முதலாவதாக நம்ரதா எம்வி அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அருள் ஜோதி அவர்களை 4 பேரும் சேர்ந்து இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம தான் பிளான் பண்ணோம். அண்ட் I would like to welcome Chaya Devi on stage. Please join us on stage. And ஒரு அருமையான அம்மா கேரக்டர் பண்ண கௌசல்யா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Please join us on stage. Can we have the mics please? வணக்கம். வணக்கம். ஆஹா மேடம், நீங்கள் ஆரம்பிங்க மேடம், அதான் கரெக்டாக இருக்கும். அவங்கெல்லாம் கரெக்டாக அப்படியே பிடிச்சிட்டு கரெக்டாக பேசிடுவாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வரப்போகிற ஒரு சீரீஸ். ஏன்னா நம்ம தமிழ் ZEE5 எப்போவுமே வந்து நல்ல சீரீஸாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் இந்த சீரீஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆல் ஆஃப் கொஞ்சம் கிட்ட வச்சா கேட்கும் மேடம். கேட்கல. செக் இது ஓகே. நோ இப்போ கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டும்? நீங்களே பெஸ்டா? ஓகே தான். ஸோ சொல்லுங்க. யூ வாண்ட் கேமராஸ் ஹியர், கேமராஸ் எவ்ரிவேர். ஸோ ஐ ஃபர்ஸ்ட் தேங்க் ஒன் அண்ட் ஆல். தமிழே பேசலாம். மிக்க நன்றி மிஸ்டர் மதன், மிஸ்டர் விக்னேஷ் அண்ட் மிஸ்டர் பிரசாந்த். யூ ஓன்ட் பிலீவ், என்னை சதா ஓட்டிகிட்டே இருப்பார். நீங்கள் அருமையான அம்மான்னு சொன்னீங்க, அப்படி தானே? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் என்னால் பண்ண முடிஞ்சுது. அப்சல்யூட்லி நோ ஸ்ட்ரெஸ். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினோம், ஒரே ஃபேமிலியாக பழகினோம். ஆக்சுவலி ஐ மிஸ் பாலாஜி சக்திவேல் சார் ஹியர். அவரோட பண்ணக்கூடிய செகண்ட் மூவி ஒரு வெப் சீரிஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ எல்லார்கிட்டேயும் ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன் ஃபேமிலி ஒன் குரூப் அப்படிங்கிற மாதிரி தான் பழகினோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃபுல் ஸ்டோரி லைன் இன்னும் தெரியாது. தெரியாமல் இருக்கிறது ஒரு வித சஸ்பென்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான். ஸோ ஐ எம் ஸோ ஈகர் டு வாட்ச் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ அண்ட் ஹானர் மீ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, நன்றி. எஸ், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். I am very grateful for this opportunity and in the project work பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். It's very special because இது ZEE5 ஓட என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ டு கௌஷிக் சார், பிரீத்தி மேம், ஷாம் சார், எவ்ரி ஒன் அட் ZEE5. தேங்க்யூ மதன் சார், S Studios, 7 Pictures, நன்றி. Prashant sir, it was so lovely working with you. உங்களோட ஆக்டிங் டெபியூவில் to be associated with you
was so nice. Ma'am சொன்ன மாதிரி everyone on set was so pleasant. ரொம்ப ஒரு when we look back at it now ரொம்ப வார்மாக ரொம்ப ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. விக்னேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். எப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் பேஷண்ட்டாக எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் சார். டு எவ்ரி ஒன் ஆன் திஸ் ப்ராஜெக்ட், காஸ்டியூம் டிசைனர் காவ்யா, செட்டில் இந்த ஏடிஸ் எல்லாரும், எல்கே எல்லாரும், இட் வாஸ் ஜஸ்ட் அ வெரி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் இதில் ஷர்மிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அண்ட் ஷீஸ் அ நர்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த கதையும் விஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச். Hello, hi, good evening எல்லாருக்கும். And my name is Arul Jyoti, and this is my first launch as a lead. First of all, I'm thanking myself for coming this far. I'm feeling very proud of myself, and thank you for the opportunity, Prashant sir, Vicky sir, and Madan sir. Yeah, it was very comfortable, and Prashant sir, you treated us with a lot of respect. That was very good, like to experience that. Thank you so much, and I think you have to keep doing this. Without any doubt, you look so good on screen. நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் உங்களை ஹீரோவாக பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் டைரக்ஷனுமே நாங்கள் நிறைய பார்க்கணும். அண்ட் விக்கி சார், ஐ டோன்ட் நோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வாரண்ட், அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். உங்கள் டைரக்ஷன் நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். So yeah, and all the technicians, drivers, assistant directors, personal assistants, makeup artists, stylists, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட பேர் தெரியாது, ஸோ சாரி இஃப் ஐ மிஸ்ட் எனி. Thank you so much for everyone who joined us to celebrate. Thank you so much for coming. Thank you, Kavin sir. Thank you to all the directors who joined us today. Thank you so much. Yeah. முதல்ல இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. வாரண்ட் பற்றி நான் பேசணுன்னா நான் ஆக்சுவலாக மாமன்லேருந்து ஆரம்பிக்கணும். பட் நிறைய டைம் இருக்கான்னு தெரியல. என்னை வந்து மாமனில் அவர் வந்து ரொம்ப கம்மியாக பேச சொன்னார். இப்போ கம்மியாக பேசணுமா இல்லை அதிகமாக பேசணுமா? பேசலாமா? ஓகே. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து எனக்கு மாமனில் ரொம்ப புதுசு. மாமனில் நான் பண்ணும்போது ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் எல்லோரும் மாமன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனில் நான் எவ்வளோ பெரிய கேரக்டர்னு. எனக்கு அவருக்கும் நிறையா சண்டைகள் வரும், நிறையா கருத்து வேறுபாடுகள் வரும். அதையும் தாண்டி நான் மாமன் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் வந்து எனக்கு இந்த வாரண்ட்டை பற்றி அவர் பேசினார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே லீடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க. பட் அவர் சொன்னார், அண்ணன் ஹீரோவாக நடிக்கிறேன், நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் ஒருத்தருக்காக பண்ணது தான் இது. பட் அவர் ஹீரோன்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பலை. இப்போ நான் சொல்கிறேன், பட் அவர் ஹீரோ ஆகிட்டார். இந்த சீரீஸில் அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு எனக்கு தெரியல. அவரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக விலங்கு மாமன்லாம் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்களோ இந்த வாரண்ட்டும் உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். நல்லா இருந்ததுன்னா பிரசாந்த் பாண்டியராஜ், அதான் அவரோட ஐடி, அவரோட ஐடியில் போய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் அதையும் அவர்கிட்டயே சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சுலைமான், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி நன்றி. கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது வாஸ் ரைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் லவ்லி லேடிஸ், அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி கிரேட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நன்றி. ஸோ அடுத்ததா போல பிஃபோர் வி மூவ் ஆன், இன்னும் அமேசிங்கான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் வி ஹாவ் டீசர் அண்ட் ட்ரெய்லர் உங்களுக்காக. இப்போ கேன் வி ப்ளே இட் ப்ளீஸ்? அதில் முதலாவதாக அது ஒரு
வில்லன் கேரக்டராக இருந்தாலும் சரி, அது சூப்பரான ஒரு இமோஷனல் கேரக்டர் ரோலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு இன்டென்சிட்டி கொண்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து கலக்கிற ஒருத்தர், எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த ஒருத்தர் அருள்தாஸ் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் பல வருடங்களாக நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்காரு, இமோஷன்ஸை ஃபீல் பண்ண வச்சுருக்காரு, அழ வச்சுருக்காரு. அதாவது அவர் கேரக்டர் கொண்டு வந்து அவர் நிறுத்தினார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அந்த கேரக்டர் நம்ம மனசில் வாழும். We are very happy to welcome Vayapuri sir on stage. Please join us on stage, sir. Thank you. பெரியவர்களே, தாய்மார்களே, அப்படியே பேசி பழக்கப்பட்டு போயிட்டேன், என்ன பண்ணுறது. கலைத்துறையை சார்ந்த அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும். நான் முன்னாடி உட்காந்துருக்கும் போதே பின்னாடி குசு குசுன்னு வந்துச்சு. நாளைக்கு 2 மணிக்கு, நாளைக்கு 3 மணிக்கு, அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் இருக்கிற பரபரப்பில் கூட இன்னைக்கு நம்ம G5 வாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நுப்பாட்டினதும் நீங்கள் தான். அதில் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கத்தோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா மதன் அண்ணன் தான் முதல்ல பேசினார். என்னோட வயசு கம்மி தான், இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டு பழகிட்டேன். மதன் அண்ணன் தான் முதல்ல கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரின்னு சொன்னார். நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வெப் சீரியஸ் இதுதான் G5ல். தொடர்ந்து இந்த அவங்க பேசும்போது மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்னுடைய 3வது சீரீஸ்ன்னு. அதுபோல் இதுக்கு அடுத்து G5ல் என்னை கூப்பிட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த வாரண்ட்டில் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். பிரசாந்தை பார்த்த உடனே நான் சொன்னேன், மாமனில் தான் ஒர்க் பண்ண முடியல, இதுலையாவது நீங்கள் நடிக்கும்போது உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேனே மிகப்பெரிய சந்தோஷம்னு. அதே போல் விக்னேஷ், இந்த யூனிட்டில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. சுலைமான்லேருந்து அத்தனை பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, எல்லாருமே ஃப்ரெண்டு. அவங்களுக்குள்ள டே இங்கே வெயிடா அங்கே ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ கூட இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவ்வளவு ஜாலியாக. அப்புறம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்கிறதுக்காக டைரக்டர் விக்னேஷ் வந்து அந்த பக்கம் கூப்பிட்டு பிரசாந்தை கூப்பிட்டு மச்சான் அப்படிம்பார். அப்படின்னா என்னங்கிறது எனக்கு தெரில. அப்படி ஒரு சில இடத்துல சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ஜாலியாக எல்லோரும் கலகலப்பாக அழகாக ஒர்க் பண்ணாங்க. உங்கள் கூட சேர்ந்து இந்த இப்போ இருக்கிற டீம் நீங்கள்லாம் ஜெயித்தவங்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து உங்கள் கூட சேர்ந்து இதில் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற அத்தனை இதிலையும் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக G5க்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, நம்ம பிரசாந்துக்கும் சரி, எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அண்ணனை பற்றி சொல்லணும்னா உங்கள் ஏற்கனவே தெரியும். இதே இடத்துல பல விஷயங்கள் நாங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். இருந்தாலும் என்ன வரும்போதே கேட்டேன், என்ன ஒரே காஸ்டியூம் 2 பேர் மேட்சாக வந்திருக்கோம், அதனால் 2 பேர்த்தையும் ஒன்றா கூப்பிட்டாங்களாக்குன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நம்ம வேறு நீங்கள் வேறு அப்படின்னாரு. இருந்தாலும் ஹியூமரை விட்டுட்டு நானும் கேரக்டராக வந்ததுனால அவர் ஹியூமரும் பண்ணுவார், கேரக்டரும் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அதுபோல் 2 பேரும் ஒன்றா வந்து நிற்கிறோம். அடுத்தபடியாக அண்ணன் தாஸ் அண்ணன் பேசுவார். அனைவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, மற்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். பத்திரிகையாளர்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். G5 அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்பயுமே ஒரு குவாலிட்டியான சீரீஸ் நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க. விலங்கு முதற்கொண்டு அந்த விலங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி தந்துச்சு தம்பி பிரசாந்துக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி சரியாக போகாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் விலங்கு பண்ணார். விலங்குலேயும் நான் பண்ண வேண்டியது அப்போ சின்ன ஒரு இதனால் பண்ண முடியல. ரொம்ப ஒரு அற்புதமான சீரீஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொமோட் ஆகி ஒரு இந்த வெப் சீரிஸோட கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. இது வந்து முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டோரி. அதில் நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்காத ஒரு ஏரியா இருக்குல்ல போலீஸில், அதை ரொம்ப கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம
ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த விலங்குல ஆரம்பித்த அந்த போலீஸ் ஸ்டோரியோட டிஸ்கஷன்ஸில் வந்து அவ்வளவு சீன்ஸ், அவ்வளோ சம்பவங்கள் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு 10 படம் இல்லை ஒரு 10 வெப்சீரிஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்க பேக்கடாக வச்சுருக்காங்க சீன்ஸு. அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வாரண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்த எளிய மனிதர்கள் பற்றிய கதையை வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ண முடியுது. ஒரு அழகான ஹீரோ, ஒரு சாமியான ஹீரோ, நம்ம கவின் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுது. ரியலாகவே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக நம்ம ஊரில் பார்க்குற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக தம்பி பிரசாந்தை பார்க்க முடியும். ஹீரோ மெட்டீரியல் இல்லைனாலும் இந்த படத்தில் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் பிரசாந்தோட. ஏன்னா வந்து ஒரு நம்ம சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை வந்து பிரசாந்த் வந்து அவ்வளோ அருமையாக முதல் படம் நடிக்கிறோம் அந்த இதெல்லாம் இல்லாமல் நடிப்பு மட்டும் இல்லை, இது இல்லாமல் அவர் வந்து வேறு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி நடிப்பும் சரி, அதே மாதிரி வந்து இயக்குனரும் நல்ல ஒரு திறமையான இயக்குனர் தம்பி. அதுலேயும் ஒரு தொடர்ந்து வெற்றி பண்ணோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பிரசாந்தோட அன்புக்காக தான். அண்ணே வாங்கண்ணே எல்லாத்தையுமே கூப்பிட்டு இழுத்து போட்டு எல்லாத்தையுமே நிறையா ஆர்டிஸ்ட் உள்ளே வந்ததுக்கு பிரசாந்த் ஒரு முக்கிய காரணம். தம்பி நீங்கள் தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லை, படங்கள்லேயும் ஒரு எளிய மனிதர்களோட கேரக்டர் நிறையா பண்ணணும், அதுக்கு என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். மதன் சார் பற்றி சொல்லணுன்னா, அழகர் சாமியின் குதிரையில் ஆரம்பித்த ஒரு பேரன்பு மிக்க ஒரு நட்பு, மிக ஒரு அருமையான அற்புதமான மனிதர். சுசிக்கு தெரியும் அழகர் சாமி குதிரை. ஏன்னா அந்த ஆஃபீஸரை வந்து நான் டெய்லி போய் சாப்பிட்டவன். ஏன்னா அப்போ நான் வந்து சுசி ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்போ நான் ஒரு நான்மகளை முடிச்சுட்டு தென்மேற்புறவெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு டேக் ஆஃப் பீரியடு டெய்லி காலையில் ஒரு 10 மணிக்கு போனால் நைட் 10 மணிக்கு தான் திரும்புவோம் வீட்டுக்கு. அவ்வளவு அந்த ஆஃபீஸில் வந்து அவ்வளோ தடப்படலாம் சமையல் நடக்கும், அவ்வளோ தடப்படலாம் செலவு பண்ணுவாங்க எல்லாமே. மதன் சார் வந்து அப்போ வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் அவ்வளோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு அப்புக்குட்டியை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். நேஷனல் அவார்டும் கிடச்சி சுசுகி. ஸோ உண்மையிலே வந்து தேங்க்யூ சார், மதன் சார். இந்த மாதிரி நிறையா பேரை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, அது தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அவரும் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் விக்கி அற்புதமான தம்பி. இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு தேவையானதை கரெக்டாக எடுத்துருவான். ஆனால் இருங்கன்னு இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்ல ஆனால் குவாலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு தம்பி விக்கி. அடுத்து வந்து நீ வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் இயக்கணும், பிரமாதமாக வரணும். அதேமாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தம்பி அசோக், அவனும் விக்கியும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டீமே சொல்கிறேன் மொத்தமாக சொன்ன மாதிரி தம்பி சுலைமான்லேருந்து உதவி இயக்குனர் அவர் எல்லாருமே நண்பர்கள், ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு பட்ஜெட்டு அதெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மீறி எல்லாருமே வந்து இந்த ஒரு டீமோட அன்புக்காக வேலை பார்த்தோம். அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டாக வெப் சீரிஸாக வரும். இதோட பார்ட் 2 பார்ட் 3 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டீமுக்கிட்ட இந்த பிரசாந்த் அண்ட் விக்கி இந்த குரூப்கிட்ட இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட அவ்வளவு விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் சரி, அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் சரி ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். பிரசாந்தும் இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லாமல் விரைவில் திரையிலையும் ஒரு நல்ல ஒரு கதாநாயகனாக உதயமாவார். அந்த நம்பிக்கை நகருக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், ஜிஃபைக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சாரி வந்திருக்க பாண்டியராஜ் சார், தமிழ் சுசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. நன்றி. என்னுடைய சார்பாக டைரக்டரும் பிரசாந்தும் ஒரே ஒரு நிமிஷம். விக்னேஷ் அவர்கள், பிரசாந்த் அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ்.
முடியுமா இல்லை? ஸோ நிறைய பேர் இங்கே வந்து வந்திருக்காங்க இந்த டீமை வாழ்த்துறதுக்காக. அது அன்பால் சேர்ந்த கூட்டமாக தான் இருக்குது, அவரே சொன்ன மாதிரி. ஸோ நிறைய அன்போடு வந்திருக்காங்க. அதில் முதலாவதாக நம்மளோட கெஸ்ட்டை கூப்பிட போகிறோம். கான்ஃபிடென்ஸ், ஸ்டைல், இண்டிவிஜுவாலிட்டி இதெல்லாம் வந்து அவங்க ஐடென்டிட்டியாக வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரம் யூடியூப் டில் மூவிஸ், ரொம்ப போல்ட், ரொம்ப அன்ஸ்டாப்பபிள், வெரி பியூட்டிஃபுல் பூர்ணிமா ரவி அவர்களே மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டு மைக் கொடுத்து பேச சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். ஏன்னா ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படிலாம் யாரோ, ஐ மீன் சார் நல்ல விதமாக தான் சொன்னார். பட் தென் தெர் இஸ் நோ சச் திங் கால்டு ஹீரோ மெட்டீரியல். ஒரு கதையை லீட் பண்ணுற யாரோ அவர் தான் லீடு. ஸோ இந்த கதையை பிரசாந்த் சார் லீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஈ இஸ் அ ஹீரோ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். அண்ட் பிரசாந்த் சார் வந்து ஐ மீன் நான் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணேன் பிரசாந்த் சாரோட, லக்ஷ்மி சாரோட டைரெக்ஷனில். பிரசாந்த் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ சும்மா ஒரு கிளிம்ஸாக அந்த ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஃபேன்ஸ்லாம் வந்து பிரசாந்த் சாரோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வேறு சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஈ லுக்ஸ் வெரி குட். அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து பிரசாந்த் சார் மெனக்கெட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி அவரோட ஃபிசிக் க்ரூம் ஆகி ரொம்ப அழகாக இருக்கார் ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணது பிரசாந்த் சார். அண்ட் அதனால் நான் அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். பட் விதவுட் எனி டவுட் பிரசாந்த் சாருடைய படம், ஸோ அதில் கண்டிப்பாக நடிக்கிற எல்லா நடிகர்களும் அவர் பார்த்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பார். அது கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் ஹோல் டீம், ஹோல் க்ரூ, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்க க்ரூவோட, அவங்க டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மாமனுடைய ஷூட் ஒரு நாள் போய் ஸ்பாட்டில் விசிட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் ஹிம் அண்ட் அவருடைய டீமோட. ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ இந்த வாரண்ட் ரொம்ப நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. ஸோ சார் படம் போட்டுடலாமா? வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம ஜிவிஎம் சார் படம்லாம் வந்து பார்க்கும்போது லவ் பண்ணுவோம் அப்படியே போலீஸில் வா அப்படின்னு. பட் உள்ளே போனால் தான் அதோட கஷ்டங்கள் என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரியும். அதை முழுக்க வந்து இந்த சீரீஸில் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த தருணத்தில் வந்து பிரசாந்த் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ஏன்னா அவர் வந்து எல்லாரோடையும் வந்து பேசணும், எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃபேமிலி மாதிரி அப்படின்னாரு. ஸோ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வாங்க, அவர்கிட்ட ஒரு மைக் கொடுத்துருங்க, என்னோட பாதி வேலையை அவர் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம், கடவுளுக்கு நன்றி. இதில் எதுக்கு கேட்டேன்னா, பூர்ணி பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் அது மாதிரி பேச மாட்டாங்க, அதுக்காக ஒரு சேஃப்டிக்கலாம். முதலே கேட்டாரு பூர்ணிமா வரதுக்கு முன்னாடியே. நான் தான் கொஞ்சம் யோசிக்காம இப்போ ஏற்றி விட்டேன், இல்லாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க பேசும்போது பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தாருன்னா. ஓகே, அண்ட் இப்போ நம்மளோட இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் வந்து கூப்பிட போகிறோம். பிரசாந்த் அவர்களுக்கும் சரி, விக்னேஷ் அவர்களுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு படம் மாமன். அந்த ஒரு அருமையான படைப்பை வந்து கொடுத்த நம்மளோட தயாரிப்பாளர் திரு குமார் அவர்களே மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இல்லை, நீ பேசுகிறமா வெயிட் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய படத்துக்கே நான் வேலை ஏறப்பட்டேன். எல்லாத்துக்கும் வணக்கம். முதல்ல மதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம கம்பேக் விலங்குக்கு அப்புறம் இது பெரிய அமையும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது கதை எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஃபுல்லாக படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் விக்கி இது பெரிய டைரக்டர், ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உண்டான எல்லா மூமெண்ட்டும் இருக்குங்கிறத ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம். பெரிய டைரக்டர் கண்டிப்பாக வருவீங்க, வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ஏற்கனவே முன்னாடியே காமிச்சிட்டிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டைரக்டர் இவர் என்னுடைய படத்துடைய டைரக்டர் மாமன். அந்த படத்துக்கு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கதை எழுதி முடித்து கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு 6 மாதம் காத்திருந்தேன். ஆனால் இந்த கதையை ஒரு படித்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுன்றதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிட்டே இருந்தார், படித்து சொல்லுங்கன்னு. எனக்கு தெரியாது இவர் தான் ஹீரோவாக பண்ணுறான்றது எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே மதுரைக்கு நான் போயிட்டு இருந்தேன், ட்ராவலிங்களோட 6 ஃபோன் பண்ணிட்டாரு.
இன்னும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற, இவ்வளோ ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு தான் நம்ம வேணா. அது இல்லாமல் சென்னையில் இருந்தாவே அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாலும் திருச்சி உளுந்தூர்பேட்டை தாண்டி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆள் இவர். இப்போ அவ்வளோ போய் பேசிகிட்டே இருப்பாப்புல. ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறேன்னு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் மதுரை ரீச் ஆகிட்ட படிச்சிட்டேன்னொடனே திருச்சியிலேருந்து நைட்டு கிளம்பி விட்டாங்க ஒப்பீனியன் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவர் தான் நடிக்கிறாப்புன்றது. அதனால் ரொம்ப 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 நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். இது ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வரக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் அது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒரு 4 படம் லைனப் பண்ணி வச்சுருக்காரு பெரிய பெரிய கம்பெனிகளோட. எனக்கு மட்டும்தான் வாய்ப்பு இன்னொருலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருக்குது. அதனால் சீக்கிரம் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. தேங்க்யூ. அது மாமன் தேங்க்ஸ் மீட் நடத்தலை, ஏன் நடத்தலைன்னு கேட்கறதுக்காக தான் இப்படி கூப்பிட்டேன். அது இதே நான் தேங்க்ஸ் மீட்டாக வச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றிண்ணே. ஏன்னா எனக்கு அதான் எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ரூஸ்லி வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மதனண்ணன் கொடுத்த லைஃப் தான் விலங்கு. ஸோ விலங்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் சம்பளம் பேசுகிறப்போ குமாரனை வந்து இன்னும் நீங்கள் தேட்டரில் ஃப்ளாப் படம் தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் ஆரம்பித்தார். ஸோ அதனால் என்னென்னா குமாரன் என்னென்னா அந்த ஃபாலோஅப் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் டிசம்பர் 16 ஷூட்டிங் ஆரம்பித்தேன் மாமன். மே 16 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னை இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எங்களை பக்கத்தில் உட்கார வச்சு விரட்டி பயங்கரமாக வேலை பார்க்க வச்சு தான் இப்போ ஜனவரி 5 ஆரம்பித்தோம். இப்போ மே 22 ரிலீஸ். இப்போ 2 படம் எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக எங்களை ட்ரெயின் பண்ணது வந்து எங்கள் அண்ணன் குமாரன் தான். ஸோ பயங்கர சென்சிபிளான ஆள். நான் ஏன் கதையை கொடுத்து படிக்க சொன்னேன்னா உண்மையுமே மூஞ்சிக்கு நேரம் எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது ரொம்ப கிளியராக அண்ணன் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மாமனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. எனக்கு ஒரு பெரிய படம் கொடுத்து ஒரு பெரிய ஹீரோ கொடுத்து வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி சொல்கிறதுக்காக தான் அவர் சொன்னேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. ஸோ அடுத்ததாக வந்து வி ஹாவ் அ வெரி பவர்ஃபுல் பெர்ஃபார்மர், பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ரோல்ஸ் அண்ட் வெரி டியரஸ்ட் க்ளோஸ் பர்சன் டு த டீம் ஆஸ் வெல். போஸ் வெங்கட் சார் அவர்களே மேடை கிடைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எல்லாரோடையும் வருவார் சார். நீங்கள் போய் நடுவில் நின்றுங்க சார். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி ஹீரோவாக இருக்கார். ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு உருவம்லாம் கிடையாது, கதை தான் ஹீரோ. ஏதோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், கதை ஹீரோவாக இருக்கு. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டீங்க. அண்ணன் வந்து எல்லா விதமாகவும் எனக்கு வெல்விஷர். என்ன பிரச்சனைனாலும் உடனே பிரச்சனை டவுட்டு எதுனாலும் உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுன்னா உடனே அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் இன்றைக்கி தான் காலையில் தான் சொன்னேன் அண்ணனுக்கு, சொன்ன உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கதையில் ஆரம்பித்து ஒரு போஸ்டர் டிசைனாக இருந்தாலும் சரி, ஒரு டீசர்ட் ட்ரெய்லர் எது இருந்தாலும் அண்ணனுக்கு அனுப்பிச்சு கேட்பேன், ஆனால் எப்படின்னு இருக்குன்னு. அவரும் அதே மாதிரி தான் ஹானஸ்ட்டாக எனக்கு ஒரு பதில் சொல்லி இப்படி பண்ணுறா அதை இப்படி பண்ணி இது கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னா சொல்லி எப்போவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், வேறு சேனல், அதில் நிறைய பேசுவோம். தேங்க்யூண்ணே. தேங்க்ஸ் ஃபார் கமிங். விக்னேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். டேரக்டர் சார், நீங்களும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த தண்ணி லாரி பிரச்சனை மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற பார்க்கிங் பிரச்சனை நம்ம சென்னையில் எல்லாருக்கும் தெரியும். அதையே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக எடுத்து ரொம்ப ரிலேட்டபிளாக எடுத்து நம்மளுக்கு ஒரு அமேசிங் மூவி கொடுத்த பார்க்கிங்கோட டேரக்டர் திரு ராம்குமார் அவர்களே மேடை கழிக்கிறோம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டதில்ல. பிரசாந்த் பாண்டியராஜன் அண்ணன் ரொம்ப நாளாக தெரியும். நல்ல நண்பர், குட் பர்சன், ரொம்ப ஜாலியான பர்சன். அதை தாண்டி ஒரு அமேசிங்கான ரைட்டர், டைரக்டர், இப்போ ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டராக வந்து மாறி இருக்கார். உண்மையிலே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அவரோட மாடுலேஷன், மேனரிசம், அவர் பேசுகிற விதம், அவரோட குரல்லேருந்து எல்லாமே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இவர் ரொம்ப முன்னாடியே இவர் வந்து ஒரு ஆக்டராக வரணுன்ற ஆசை இருந்தது. ஸோ அந்த வரிசையில் வந்து ஃபஸ்ட்டு இவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு
பார்க்கிங்கில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இவர் பண்ணுறதா இருந்தது. அவருக்கும் ஓகே, எங்களுக்கும் ஓகே. இவங்க தான் ஏற்றி விட்டது ஃபஸ்ட்டு தம்பி தான் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. நான் சும்மா தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னா இல்லை நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா அவன் ப்ரொடியூசர் சினிஸ் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இவனை பார்த்தா சைஸ் அவர் என்ன சொன்னார்னா, இவரை உள்ளே கூப்பிட்டு வந்தால் ப்ரொடியூசராக என்னை மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே வந்து இவர் பண்ணுறதா இருந்தது. அந்த டைம் சில சூழ்நிலைனால அது பண்ண முடியாமல் போச்சு. பட் இப்போ வந்து இந்த ஒரு லெவலில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இவர் டிரெக்டராக எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ஆக்டராக எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிப்பார்னு நம்புகிறேன். அண்ட் வந்து ஆப்வியஸ்லி விலங்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். யாருமே அதை வந்து அதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வெப் சீரீஸுங்கிறது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து சினிமாவை தாண்டி ஒரு சீரீஸ் பக்கம் வந்து ஒரு கவனத்தை அதிகமாக கொண்டு போக வச்சது வந்து விலங்கு, அப்புறம் வதந்தி அண்ட் அயலி, இந்த மாதிரி சீரீஸ்க்கெலாம் பெரிய பங்கு இருக்குது. அந்த வரிசையில் வாரண்ட்டும் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரண்ட் வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்குன்னு பார்க்கும்போதே பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இது எப்படி அந்த வேர்ல்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸோட ஒரு வேர்ல்டு அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதோட டைரக்டர் விக்னேஷ், அவருக்கு வாழ்த்துக்கள். அண்டு என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் இருக்கார். அண்ட் மற்ற க்ரூ அண்ட் டெக்னீஷியன் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தம்பி. அடுத்து ரொம்ப நாளாக ஆடியோ லான்ச் பக்கம் போகிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பிரசாந்த் அவர் மூலிமா தான் இங்கே வந்திருக்கோம். ராம் உன்ன மாதிரி என் படத்துலேயும் ஒரு முக்கியமான ரோலு நடிக்க வேண்டியது. ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு வேணுன்னே போயிட்டார் நினைக்கிறேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ண இந்த படத்தில் பண்ணியிருக்க முடியாதுல்ல, அதனால் அப்படி ஆகிட்டார் போல். அவர் ஒரு வகையில் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து மதுரையில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர். ஏன்னா அவர் ஆஃபீஸ் திருச்சியில் தான் போட்டு அப்படி தான் ஆரம்பிப்பார். நான் ஃபஸ்ட்டு திருச்சி தான் கேட்டேன். இல்லைங்கய்யா அது வேண்டாம், நம்ம மதுரைக்கு போயிடுங்க, நீங்கள் இங்கே வேண்டாம், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விலங்கு ஒரு வெப் சீரிஸ் தமிழில் அங்கங்கே வெப் சீரிஸ் எல்லோரும் சொல்லிட்டே இருப்பாங்க, பீக்கி பிளைண்டர்ஸ் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்து வெப் சீரிஸ் வரும், ஆனால் அது பெருசாக ரீச் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு விலங்கு தான் ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு வெப் சீரிஸு. ரைட்டிங்கை தாண்டி அதில் இருந்த டீட்டெயிலிங். ஒரு படம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம், அதை அவரை விட அதிகமாக யாரும் கலாய்ச்சிருக்க மாட்டாங்க. டைரக்டரே அதை பயங்கரமாக கலாய்ச்சி இது பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் வெறிக்கொண்டு ஒரு படம்னா நம்ம எப்படி பண்ணணும், ஒரு படத்துக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணணும். இன்றைக்கி நான் பண்ணுற அதுக்கும் சரி, இப்போ நான் பண்ணுற படத்துக்கும் நிறைய டீட்டெயிலிங் பண்ணும்போதெல்லாம் விலங்களவுக்கு நம்ம பண்ணிட போகிறோமா அப்படின்னு நினச்சி தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு அந்த படத்தில் ஒவ்வொரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு எபிசோடில் வர எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ நாவல்ட்டியாக இருந்துச்சு. சூப்பர். அதே மாதிரி இந்த வாரண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நியூ கம்மர் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விக்னேஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரண்ட்டும் விலங்கை விட கொஞ்சம் பெருசாகவும் வரணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கட்டும் பிரசாந்த் பாட்டிராஜன். நன்றிங்கய்யா. இவன் தம்பி மாதிரி அண்ணனும் என்னைய கூப்பிட்டு லவர் பத்திரம் நடிக்க சொன்னார். தம்பி தான் உடனே அப்படியே அண்ணன் நடிக்க சொன்னார். அதான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நடின்னு சொல்ல தான் அப்படி நடித்தேன். ஐயா அப்போ அந்த ஐடியாலாம் இல்லை, இந்த மாதிரி நடிக்கணும், ஐடியா இந்த மாதிரி நடிக்கணும்னா. உண்மையாலுமே அது என் நண்பன் பாலசரவனுக்கான கேரக்டரு. ஆக்சுவலாக இவரும் பாலசரவனும் ரொம்ப நாளாக அந்த கேரக்டர் பேசியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என்னையை கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க ப்ரொடியூசரு. இல்லை அது என் நண்பனோட கேரக்டர்னு சொல்லி தான் அப்புறம் அந்த பாலசரவன் அந்த கேரக்டர் நடித்தார். அதுதானே தவிர நம்ம பிளான் பண்ணினா ஒன்றும் பண்ணல. ரொம்ப நன்றி. அதான் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து இவர் மாதிரியான வெற்றிப்படை இயக்குநர்கள் தான். அதனால் இந்த படத்துலையும் ஏதோ இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. கூப்பிட்றேன். நன்றிங்க. ரொம்ப நன்றி. மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக சீனிஸ் வந்திருக்காரு. அவருக்கு சீனிஸ் போட்டு லப்பர் வந்து ஆக்சுவலாக பிகினிங்லேருந்தே எனக்கு அந்த கதை பயங்கரமாக தெரியும், பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இப்போ பயங்கர சந்தோஷம். போதும் அதான் லப்பர் வந்து நல்லா ஓடிச்சு, முடிஞ்சிச்சு. அதை பற்றி பேசுவேன்னா அடுத்தது பேசுவோம். நன்றி. இல்லை புரியல, நான் என்ன ஈவெண்ட்டில் இருக்கேன்னு எனக்கு புரியலையே. எல்லாரும் வாங்கின அந்த பொக்கே எனக்கும் கிடைக்காதுன்னு நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் மறைவாகவே வரலாம். அதே பொக்கையவே அப்படியே திரும்ப நாங்கள் நாகரிகமாக சொல்ல மாட்டோம் தான், அதுக்காக பின்பக்கமாவது எடுத்துகிட்டு வரலாம். அப்படி போகும்போது அந்த சைடு ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுங்க சார், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள்.
ஆமாம் மொத்தம் 4 இருக்கு, இன்னும் ஒரு 10 இருக்காங்க. ஓகே, ரொட்டேஷனில் வரும் சார், நம்ம பார்த்துக்கலாம். வெளியில் இன்னொன்று வாங்கி வச்சிருக்கோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச், வெரி ஸ்வீட். ஸோ சம்மர்ணும். ஸோ அடுத்த ஒரு தயாரிப்பாளர் வந்து கூப்பிட போகிறோம். உங்களை வேணான்னு சொன்ன தயாரிப்பாளர் தானே அவர் இல்லையா? சினிஷ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். நீ வந்தாண்டா வாடா, வந்தே ஆகணும். வாங்க. நான் வாங்கண்ணா. வா வா வா. அங்கே சென்டர் தான் போகணும். இது எனக்கு அதுக்கு தான் பின்னாடி போய் நின்னேன். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ 2-3 பேரை கூப்பிடுறாங்க எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும், இவர் வந்தால் ஏதாவது பேசுவேன், அந்த மாதிரி என்னையும் ஆக்கிட்டாங்க. அதாவது இவனை பற்றி ஒன்று சொல்லணும். இண்டஸ்ட்ரியில் மொத்தம் 250 ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா 220 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். ஒருத்தவன் பீஸா டெலிவரி வந்தான், அவனை ப்ரொடியூசர் நினச்சி அவங்ககிட்ட அட்வான்ஸ் எடுத்திருக்கான். அவன் செருப்பை கொண்டு அடித்து வெளில போயிருக்கான். இப்போ ஹீரோவாக இருக்கான், இன்னும் எத்தனை பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்க போகிறான்னு தெரில. பட் ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதை 240 நீ ஒருத்தன் தானே? அதை நானும் ஒருத்தன் சிக்கிட்டேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறான் இன்னைக்கு வரைக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சினிஷ் இல்லை சினிஷ் பற்றி ஒன்று சொல்லணும். ஏன்னா எனக்கு ப்ரூஸ்லி ஃப்ளாப்புக்கு அப்புறம் நிறைய கஷ்டப்படுறப்போ என்னை நிறைய இடத்துல என் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு போய் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சினிஷ் தான். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான நண்பர் மச்சாங்க. அது வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை பொக்கே நிறையா இருக்கா சார், வாங்கின அட்வான்ஸில் தான் வாங்கி வச்சுருக்காரு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் வந்து கூப்பிட போகிறோம். மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர். ஒரு ரூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தால் அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங். வியந்திருக்கோம் எல்லாருமே. சுசீந்திரன் சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் சீனியர் மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாமே யங் டைரக்டர்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பாண்டியராஜிட்டேருந்து ஆரம்பிச்சாகணும். வெண்ணிலா கபடிக்குள்ள வந்து நானும் பாண்டியும் வந்து அவர் பசங்க ரிலீஸ் 2 பேருமே நல்ல நண்பர்கள். அப்பிருந்து அந்த டயத்தில் வந்து எனக்கு பிரசாந்த் தெரியும், விக்னேஷ் தெரியும். ரொம்ப சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தயாரிப்பாளர், எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மதன் சார். நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு நிறைய வெற்றி தோல்விகளை பார்த்துருந்தாலும் ஒரு கதையை முழுசாக நம்பி சரியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அடைந்த உயரத்தை விட 2 மடங்கு பெரிய உயரத்தை அவர் அடைவார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விலங்கு வெப் சீரிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஒரு டைரக்டராக ரொம்ப நேர்த்தியான ஒரு வெப் சீரிஸ் மாமன் பார்த்துட்டு நான் படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். எல்லாருமே கொஞ்சம் மிக்சடாக ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன். உங்கள் பையனுக்கு நான் ஃபேனாகவே ஆயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு நடிகனாக, ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் வந்து ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெர்ஃபார்மன்ஸாக எங்கேயாவது தப்பு இருக்குமா? ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீனில் ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் இருக்கும். பட் ரொம்ப நேர்த்தியாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி பண்ணியிருக்காரு. இது பாலசரவனுக்காக எழுதின கதையில் வச்சுக்கிறோன்னே பாலசரவன் முன்னாடி சொன்னான். ஸோ மகிழ்ச்சி. முதல்ல வந்து பிரசாந்த் வந்து இதில் ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய திரைப்படங்கள் அவர் டைரக்ட் பண்ணணும், ஹீரோவாக நடிக்கணும். வேறு தாசனை அழகர்சாமி குதிரையில் யூனிஃபார்ம் போட்டு விட்டேன், இப்போ வரைக்கும் கலட்ட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நர்மதா இவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், அவங்கள்ட்ட வந்து நான் வந்து அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூட அவங்கள்ட்ட பேசினேன். அது டேட்னால் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு முதல் மேடை விக்னேஷுக்கு. நிச்சயமாக விக்னேஷுடைய
ஒரு அசிஸ்டன்ட் அவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையணும். விக்னேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி வந்து பாரதி ராஜா ஒரு ஆலமரமாக இருந்தாரோ அது மாதிரி நம்ம பாண்டியராஜும் ஒரு ஆலமரமாக மாறணும். நிறைய விருதுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அஸ்வினை தொடர்ந்து, பிரசாந்தை தொடர்ந்து விக்னேஷ், ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருமே ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இல்லையாடா வா, எல்லாருக்கும் பக்கத்தில் என்ன பேச்சு வராது. அப்படியே வா. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சார் நீங்க எல்லாமே சொல்லலாம் அவரை பத்தி. குருல எல்லாத்தையும் சொல்லுங்க. பொதுவாக ஒருத்தங்களை ஓட்டுனோம்னா கலாச்சோம்னா அடுத்த மேடையில் கூப்பிடவே மாட்டாங்க. ப்ரூஸ்லியில் வந்து பயங்கரமாக நான் கலாச்சிருப்பேன். மாமனுக்கு கூப்பிட மாட்டேன்னு நினச்சிங்க கூப்பிட்டான். அதில் அதை விட கலாச்சேன். இதுக்கு கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கும் கூப்பிட்டான். அவனுக்கு கலாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் படத்தை அவனே கலாச்சிக்குவான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு அவனை பற்றி பேசணும். இந்த எஜமான் படத்தில் நெப்போலியன் டைலாக் ஒன்று இருக்கும்ல, கல்யாணக்கார வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலை வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவனை பற்றி பேசுனா அவனுக்கு ரசிப்பான். எவ்வளவு கிண்டல் பண்ணோம்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மையில்லடா, நமக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும், கடுப்பு வரும். அவனை திட்டுறதை வந்து ரொம்ப ரசிப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் திட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தடவை இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை. இப்போ அது டிவியில் பார்த்தா தான் எனக்கு ஃபோன் அடித்தான். சார் இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டான், ஒரு கட்டஸ்க்காக கேட்டேன்டா, கிடைக்கலடான்னா ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா எங்கேடா இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன், நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடித்து அவர்கிட்டே டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயங்களுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த அவர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட்டு கேட்போமா? அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊரில் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு போய் ஃபோன் அடித்து கேட்போமா? அப்படிப்பட்ட ஆளவன். இப்போ வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான், ஒரு டிசம்பரில் வந்தியாடா வந்தால் கலராக இருந்தான். இன்னும் கலரு வேறு மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு. சரி மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தால் கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்காக கலரு அந்த க்ளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட்டு தான், இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட்டு தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான், சூப்பராக வாழ்த்துக்கள். இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு நாள் புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னா. அது அவன் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான அவன். ஏடா டே அவன் ஃபீல் பண்ணி உடனே தாண்டா போட்டிருந்தான். அது நான் தான் சார், சரி எல்லாரும் பார்க்கணும்னு போட்டு விட்டேன் அப்படி. சரி அவன் வந்தான், நடிக்கிறான், சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஹீரோவாக மாறுறாங்க, ரொம்ப சந்தோஷம். பிரதீப்லேருந்து இப்போ லோகேஷ்லேருந்து எல்லோரும் மாறுறது எனக்கு ஒரு டைரக்டராக எனக்கு சந்தோஷம். இவனை வரட்டும் அப்படின்னு நினச்சேன். சரி வந்தான், நடித்தான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரு கதை வச்சுருக்கேன், அது ஒரு நல்ல மாஸ் ஹீரோ நடிக்கணும், அந்த கதையை நான் பண்ணுறீங்கிறான். உண்மையிலங்க கவின் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயனுக்குன்னு பண்ண கதை அது. எனக்கு ஷாக். அதில் நீ எப்படி நடிப்ப அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்குள்ளே வளர்ந்துருவீங்க சார், வளர்த்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறான்.
குமார் இவர் சொல்லியிருக்காரு உங்கள் டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் கதை சொன்னார், செம்மையாக இருக்குது, அதை பண்ணோம்னா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னா அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட், அவனுடைய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதி தர்றேன், நான் 5 to 10 வருஷத்தில் திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க, கண்டிப்பாக நிற்பான். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியலுக்கும் அரசியல்வாதி ஆகிறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஆவிலடா வந்து அது அரசியல்வாதி வா, நமக்கு ஒரு தெரிஞ்ச இல்லை உங்கள் ஆசீர்வாதம் சார், இல்லை உங்கள் ஆசீர்வாதம் சார். வருவான், அதுவும் வருவான். அப்படிப்பட்ட ஆள் தான். உண்மையிலேயே வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். போதுமாடா, இன்னும் பேசுவாடா? சரி, விக்கியை கொஞ்சம் பேசுவோம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப நேரமாக எங்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரமாக இந்த பக்கமாகவே இருக்கு. அங்கிட்டு கொஞ்சம். இவர் விக்கி கதகளி படத்தில் 3 அசிஸ்டன்ட் தான். ஒருத்தன் அஸ்வின், அந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ணால அவன், விக்கி, காயத்ரின்னு ஒரு பொண்ணு, ஒரு அசோசியேட் அமுதன்னு சொல்லு, கொஞ்சம் 3 பேர் தான் புதுசாக வந்தாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா இவங்க வேலையாக மட்டும்தான் பேசுவாங்க, என் வேலையாக பேசவே மாட்டாங்க. இவங்களை வச்சு படமே நான் முடிச்சுட்டேன். எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இனிமேல் வாழ்க்கையில் எவனை வச்சு வேணாலும் நான் படம் பண்ணிடுவேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களே வச்சு ஒரு படத்தை எத்தனை நாள், 60 நாளில் கண்டினியூவாக முடிச்சிட்டோம். நைட்டு பகல்லாம் அடித்து முடித்தோம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவர். எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ல என்னை பற்றி நோட்டை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணால் நான் இருந்து வெளில போகிறதுக்கம்ல அவன் ஃபேஸ்புக்கில் வந்து இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கிட்டான். அவன் போட்டிருப்பானா அசிஸ்டன்ட் பாண்டியராஜ் அந்த மாதிரி போட்டுக்காங்கல்ல, அவர் இண்டிபெண்ட். நீ படம் இந்த படம் ஜெயிக்கும், எல்லா பேட்டிலையும் நீ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு சொல்லணும், என் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆள் அவன். ஆனால் திறமையான பையங்க உண்மையிலே. குமார் சொன்னது மாதிரி தான். அப்படி எனக்கு ஆச்சரியம் என்னென்னா 2 மணிக்கு 2 போட்டோன்னா பிரியாணி சாப்பிடுவான் பிரசாந்த். இப்போ சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையில 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க, எவ்வளவு திட்டினாலும் ஏற்றுக்குவாங்க, கலாச்சாரம் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக படமோ டீசர் கொண்டாந்து காமிச்சான். இன்னும் ஒரு சிங்கிள் ஷாட், அது போலடா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒன்று எடுத்திருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட்டு போதும் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து, அந்த ஒரே ஷாட் அது வரும்போது தெரியும். அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த கேமராமேனுடைய ஒர்க்கும் செம்மையாக இருந்தது. எடிட்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விக்கி வாழ்த்துக்கள்ரா. அவனுக்கு எப்படி விலங்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் உனக்கு பெருசாக அமைஞ்சு ஜெயிச்சு நீ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு வெளில சொல்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் த பெஸ்ட் டீம். தாசண்ணா, சாரி எங்கள் ப்ரொடியூசர் கேடி பிளாக் எங்கள் ப்ரொடியூசர் மதன் சார். இந்த படமும் இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரட்டும். இந்த டீம் எல்லாத்துக்கும் G5 எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெப் சீரிஸ் எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டேய் போடா சார், வேற பொக்கே சார். 4 பொக்கே வச்சுக்கிட்டு கடைசியாக சொல்லிடுறேன், அதுக்கு நான் தான் ட்ரெயினரு சார். இங்க பாருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா இல்லை அதுக்கு டேய் எனக்கு எழுதிருக்கு பாருங்க, அதை கான்ட்ராக்ட் சார் எழுதிருக்கு. நாளை வச்சு மாற்றி அவர் சொல்கிறது மாதிரி மறைச்ச நாள் வச்சிருக்கலாம். நான் அப்படி தான் எடுப்பேன். கேடி பிளாக் விளையாட்டுலங்களை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகிட்ட மாதிரி ஒரு பெரிய மாலை போட்டு ஒரு ஷாட்டு இதில் வச்சு எடுத்திருப்போம், படத்தில் இருக்கோம். அன்னைக்கு விமலுடைய பர்த்டே, விமலுக்கு கொண்டாந்து அவன் ஃபேன்ஸ் வந்து நிறைய மேலே பெரிய மாலை போட்டிருந்தாங்க. அது டேபிளையே சும்மா கிடந்தது. அது ஏன்டா சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டு எடுத்த ஷாட் தான் அந்த ஷாட்டு. அதனால் என் அசிஸ்டன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, அதனால கோச்சிக்காதீங்க. பட்ஜெட்டில் பண்ணும்போது அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் ஃபோட்டோ எடுக்கணும், அது பொக்கே வேணாம் சார். உங்களை பற்றி பெரியவங்களை பற்றி பேசக்கூடாது சார். என் சார் வந்து அதான் திட்டுவாங்க, திட்டுவார். பட் ஆனால் எனக்கு வந்து ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் இல்லை இது மட்டும் சார், ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்ததுக்கப்புறம் உடனே என்னை கூப்பிட்டு 2 வருஷம் ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்க, நீ ஏதாவது ஒரு கதை எழுது, இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லு, எந்த ப்ரொடியூசர் உனக்கு படம் பண்ணணும்னா கடைசியாக என்கிட்ட வா, பசங்க ப்ரொடக்ஷன் உனக்காக எப்போனாலும் ஒரு படம் பண்ணும், நான் உனக்கு பண்ணுறேன்னு எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து சார் தான். ஸோ எப்போயுமே
அவர் சொல்கிறது தான், அவர் என்ன கலாச்சாரம் ஒரு எங்கள் சார் அதனால் வாங்கிக்கிறோம். இன்னும் நல்ல கதை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, குமாரன் வந்து சொல்கிறாரு சூப்பர் கதைங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக அந்த கதையில் ஹீரோ வேறு, இது 2 ஹீரோ, சின்ன ஹீரோ, அவர் சின்ன கேரக்டர் தான். அதனால் ஒரு நப்பாசில் வந்து கேட்டேன் சார் ஒரு சின்ன கேரக்டரா, ஆனால் அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளர் தான், அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர்னாரு. அதனால் வந்து கேட்டேன். பட் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் சார், வாய்ப்பையும் தருவார். தேங்க்யூ. இவனை வச்சு நான் ஒரு படம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எவ்வளவோ பேரை பண்ணிட்டேன், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவனும் படம் வச்சு நான் பண்ணுறேன், இவனையும் என்னை வச்சு பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. ஓகே, ஸோ அடுத்தது ரொம்ப 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 நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர், த பாய் நெக்ஸ்ட் டோர் வைப்லேருந்து இப்போ வந்து பயங்கர மாசான ஒரு ஆளாக மாறி இருக்கிற ஒருத்தர், ஒரு பேராக எல்லார் வீட்லேயும் ஒழிக்கிற ஒருத்தர். ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வேறு வச்சுருக்கேன், சிரிச்சா சாமு, ஸ்க்ரீனில் வந்தால் ஸ்டாமு. அதுதான் நம்ம கவின். ப்ளீஸ் ஜாயின். சரி, யாரும் எழுதி கொடுத்தாங்க, நான் எழுதல, வாங்க. எல்லாரும் கலாய்க்கிறாங்க, நான் மட்டும் சும்மா இருக்கணும்ட்டு நீங்களும் உங்கள் ரோல் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு, வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இது என்ன ஜி ஒரு மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு அண்ணன் சினிஷ் அண்ணன், உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிங்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஈவெண்ட், அவ்வளோதான். ஓகே, அந்த இது தான் இருக்கிறதுலே எல்லாருமே மாற்றி மாற்றி உண்மையை பேசுகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது இது இப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜாக இருக்குது. அது அவர் வந்ததுனால அப்படி இருக்குதா இல்லை பொதுவாகவே அது அந்த மாதிரி அமையுதா அப்படின்னு தெரில. இன்னைக்கு காலைல வேற எங்கள் அம்மா எனக்கு சந்திராஷ்டமோ, அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேலே எப்படி பார்த்து பேசுகிறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லிடலாம்ல. வந்தாப்பில் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சார், இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, அது அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த அக்கறையில் நான் வந்து, தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தலைவா, இன்றைக்கி ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமாக தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. டேட்டு மட்டும் விட்றாதீங்க, கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்னு. தலைவா அது வெப் சீரிஸு அப்படின்னாப்புல. அதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை கமிட்மெண்ட்டு அந்த காரணங்கள்லாம் சொன்னார். இல்லை நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில் ஃபோனில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் தேட்டரில் மக்களாக இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால் இந்த வெப் சீரிஸில் முடிச்சுட்டு ஒழுங்காக படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னார், இல்லை தலைவா நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்று ஒன்றா பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டாக ஆயிடலாம், இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ்லாம் இன்றைக்கி பயங்கரமாக பார்க்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகளில் நிறையவே பார்க்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும். தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம் வெப் சீரிஸ் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்து வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து வந்திருக்கிறது நிச்சயமாக தப்பாக போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தலைவர் எனக்கு வந்து வாரண்ட்டுங்கிற பேரை விட அந்த கோட்டை கருப்பசாமி பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ரெக்வெஸ்ட்டு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேண்டாம், நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணால் கொடுத்துட்றேன், அது மட்டும் வேண்டாம். நன்றியோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன், கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்பர் ஃபோன் பண்ணாலும் உடனே மெசேஜ் அனுப்பிச்சுடுவாரு. இல்லை அதையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப இயல்பாக யதார்த்தமான மனுஷங்க கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு பழக வந்துடும். இவர் கூப்பிட்டாப்புல நான் வந்துடுறேன் தலைவா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா முந்தானத்தை அடித்தார். நான் எங்கே இருக்கீங்களோ சொல்லுங்கள், நான் உடனே வந்து இன்விடேஷனை கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நான்லாம் என் கல்யாணத்துக்கே யாருக்குமே இப்போ இன்விடேஷன் கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு. ஏன்னா அவ்வளோ இதில் இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி மச்சான் அதெல்லாம் வந்துருக்கடா வந்துருவோம், அவ்வளோதான். இது இந்த ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ பொறுப்பாக இது பண்ணி
நான் வந்தே தீரணும், இன்விடேஷன் கொடுத்தே தீரணும்னு அப்படி அடம் முடிச்சாப்புல. அதுலேயே தெரிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அந்த இன்விடேஷன் பத்திரமா இருக்கா? இருக்கு இருக்கு. சரி, ஓகே. தேங்க்யூ இப்போ தேங்க்யூ. தெரிஞ்சிடும் நிஜமாவே இன்விடேஷன் அடிச்சிடலான்னு பார்த்து வாங்கிக்கலாம். நன்றி, சூப்பர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பொக்கே வேணாமா? ஓகே, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு. ஓகே, அடுத்து இவ்வளோ நீங்கள் எல்லாரும் வந்து சொல்லிட்டீங்க. ஓகேயா, இவங்க 2 பேரை வச்சு ஒருத்தர் வந்து படம் தயாரிச்சிருக்காரு. அவர் என்னெல்லாம் பட்டாருன்னு சொல்லக்கூடாது, அவர் என்னெல்லாம் அனுபவிச்சாரு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தயாரிப்பாளர் திரு மதன் அவர்களே மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட 4வது வெப் சீரிஸு. ஃபஸ்ட்டு விலங்கு, அடுத்தது கேம்னு ஒரு சீரீஸ் பண்ணோம் அப்லாஸ்க்கு. 3வது சோனிக்கு வந்து ஃப்ரீ லோன் ஒன்று பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகும். இது 4வது சீரீஸு. ஸோ அந்த சீரீஸ் வந்து ஆக்சுவலாக அந்த கதை உருவானது வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி. இன்றைக்கி இவ்வளோ அந்த ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் தான் அது வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. சீரீஸ் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது. பியூராக நான் வந்து பேஷனுக்காக தான் பண்ணுறேன். என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் அது என்ஜாய் பண்ணுறேன், அதெல்லாம் 2வது விஷயம். பட் அதோட ப்ராசஸ்ஸு, அதோட டியூரேஷனு, அதுக்கு போடுற எஃபர்ட்டு எல்லாமே சினிமாவோட ஜாஸ்தி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த சீரீஸ் வந்து நம்மளோட ஐபியில் இருக்காது. ஒரு படமாக பண்ணோன்னா நம்ம வந்து ஃபார் எவர் வந்து நம்ம அந்த ஐபி நம்மள்ட்ட தான் இருக்கும், அதை நம்ம ஓன் பண்ண முடியும். பட் சீரீஸுங்கும்போது நம்ம ஒரு ஒரு பிளாட்ஃபார்மோட சப்போர்ட்டோட எஃபர்ட் எல்லாம் நம்மளோட தான் இருக்கும். நம்ம தான் அந்த கதையை சூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாமே சூஸ் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பிச் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லா சீரீஸ் என்னுடைய 4 சீரீஸுமே நான் வந்து எக்ஸஸ் பட்ஜெட் போட்டு தான் முடிச்சிருக்கேன். எக்ஸஸ் பட்ஜெட்னா ஒரு லேக்ஸில் கிடையாது, க்ரோர்ஸில். ஸோ இது ஏன் நான் இங்கே வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா, நான் சேனலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து நல்ல சீரீஸ் வரணும்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க தமிழில் வரல, நல்ல சீரீஸ் வரல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா மெயினாக வந்து பட்ஜெட் தான். ஒரு ஐபி ரைட்ஸு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு கண்டென்ட்டுக்கு அவங்க வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஐபி ரைட்ஸ் அவங்களுக்கு தான் போகுது. ஒரு சீரீஸ் ஹிட் ஆச்சுன்னா அது ஃபார் எவர் வந்து அதை வச்சு அவங்க வந்து நான் கூட ஒரு ப்ரொடியூசர் இருக்க தேவையில்ல, பிரசாந்த் டைரக்டராக இருக்க தேவையில்ல, அவங்க கன்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி ஒரு கண்டென்ட்டுக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதோட ரெக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறேன், சீரீஸோட ஏன்னா அவங்க தான் ஆடிட்டிங் பண்ணுறாங்க, அவங்க ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் என்ன ஸ்பெண்ட் 10 ரூபா செலவு பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஜென்யூன் ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல கண்டென்ட் பிச் பண்ணாங்கன்னா அதுக்கான சப்போர்ட் மட்டும் கொடுங்கன்னு தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் சீரீஸ், ஆக்சுவலாக இந்த சீரீஸ் வந்து பிரசாந்த் சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய ஒரு கதை தான். இன்றைக்கி பாலசரவணன் எல்லாத்துலேயும் போய் அவர் பண்ண முடியாத ஒரு ஏக்கத்தை வந்து அவர் வந்து ரொம்ப புலம்பி தீர்த்துட்டாரு. பட் சத்தியமாக சொல்கிறோம், இது பிரசாந்த் பண்ணும் நானும் பிரசாந்த் நினைக்கவே கிடையாது. எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து சேனல்லேருந்து இருந்துச்சு, இந்த மாதிரி மார்ச் 31 நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், பண்ணிங்கன்னா இந்த சீரீஸ் தரோம், இல்லைன்னா இந்த சீரீஸை நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம், நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 வருஷமாக விக்கி இதுக்காக போராடி இருக்கான். ஸோ எங்களுக்கு வேறு வழியே தெரியல. இந்த சீரீஸில் வந்து பிரசாந்த் ஒரு சின்ன ரோல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது விக்கி தான் வந்து மச்சான் நீனே ஃபுல்லாக பண்ணிடுறேன்டா அப்படின்னு கேட்டிருப்பான் போல இருக்கா. உடனே பிரசாந்த் என்ன யோசிச்சு கேட்டான், நல்ல ஐடியாடா, நம்மளே பண்ணிடலாம், நம்ம சேனலில் கேட்போம், சரி நாங்கள் ப்ரொசீட் பண்ணிடலாம்னு சொல்லி அப்படி தான் பிரசாந்த் உள்ளே வந்தானே தவிர இது பிரசாந்துக்காக எழுதி பிரசாந்த் தான் ஹீரோவை பண்ணணும்னு நினச்ச சீரீஸே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் இல்லாமல் பிரசாந்த் மாதிரி ஒரு நியூ ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தா அதான் ஜஸ்டிஃபைடாக இருந்திருக்கும். ஸோ அந்த இது வந்து இந்த சீரீஸ் நாங்கள் இப்போ பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா கொடுத்துருக்க அந்த பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, அதாவது மார்னிங் 6 o'clock ஷூட் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நைட் 10, 11 வரைக்கும் போகும். ஸோ எல்லா நாளுமே அப்படி தான் நடந்திருக்கு.
ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த படத்தில் 18 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு. நான் இது வரைக்கும் கௌதம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருக்கும் 18 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததில்லை. விக்கிக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, அதை சொல்ல வரேன் நான். ஸோ விக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எல்லோரும் இந்த விலங்குக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வரல அப்புறமா வின்னிங் ஆஸ் அ டீம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் சினிமாவில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முன்னேறும் போது அந்த வெற்றி ரொம்ப நாள் கொண்டாடப்படும். அந்த மாதிரி இந்த டீமில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ஏற்கனவே பிரசாந்தோட ட்ராவல் பண்ணவர், பாண்டியராஜ் சாரோட ட்ராவல் பண்ணவர், இந்த வாரண்ட் அப்படிங்கிற இந்த சீரீஸோட தூண் இவர் தான் விக்னேஷ் அவர்கள். விக்கி, ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இயக்குனர் விக்னேஷ் நட்ராஜன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய ஃபேமிலிக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். வெயிட் பண்ணி நீ படம் பண்ணுவேன்னு சொல்லி நம்பினது எங்கள் ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுறதுக்கு நம்பினது வந்து பிரசாந்த் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாண்டியா சார்ட்டு வந்து நான் வந்ததுக்கப்புறம் நானும் அவனும் ஃபுல்லாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ விலங்கு பண்ணும்போது அதில் கிடச்ச கதை தான் இந்த வாரண்ட். ஸோ இந்த வாரண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து ஒரு கதை வந்துட்டு சொல்லும்போது இதை நீ பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லார்ட்டையும் போய் மீட் பண்ண வச்சான். அப்படி போய் நான் மீட் பண்ணி நிறையா கதைகள் கேட்டு நானும் அவனும் சேர்ந்து எழுதுனது தான் இந்த வாரண்ட் கதை. மதன் சார் சொன்ன மாதிரி இந்த கதை வந்து பாலசரன் நடிக்கிறதா இருந்தது தான். ஆனால் டிலே ஆனது அவர் மேலேயும் தப்பு கிடையாது. ப்ளஸ் அவர் வந்து இதுக்காண்டி நிறைய எஃபர்ட் போட்டார். ஆனால் எனக்கு லேட் ஆகும் காரணத்துக்காக தான் நான் பிரசாந்தை வந்து நான் தான் பிரசாந்தை வந்து கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு நடிக்க வச்சேன். பட் அந்த படத்துக்காண்டி நிறையா பிரசாந்த் வந்து அவனோட அதிகமாக இது வரைக்கும் நானும் அவனும் சாப்பிட்றதுல தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் இந்த படத்துக்காண்டி நான் அவனை உடம்பை குறைக்கிறேன்டான்னு சொல்லி இவ்வளோ தூரம் எனக்கு குறைச்சி எனக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் வந்து என்ன சொல்கிறது கோ டைரக்டர் மாதிரி என் கூட பக்கத்துலேயே இருந்து ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாகவே பிரசாந்த் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக நடித்து கொடுத்தான். அப்புறம் பாண்டியா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர்கிட்ட வந்து அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் போடல சார், அதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என் ஃபேஸ்புக்கை போய் பார்த்துருக்கீங்க. ஓகேண்ணா. ஃபஸ்ட் டைம் அதான் ஒரு மாதிரி இருக்குது சார். இங்கே என்ன கரெக்டாக இருக்குமாண்ணா? சார் ஃபஸ்ட் டைம் அந்த மைக் ஓகே ஓகே சார், சூப்பர். ஸோ ஃபஸ்ட் டைம்னால அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு பாண்டியராஜ் சார் தான் வந்து எனக்கு வள்ளிகாந்த் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு குரு, செம படம் டைரக்டர். அவர் தான் வந்து பாண்டியராஜ் சார்கிட்ட சேர்த்து விட்டார். சார்கிட்ட வந்து இது நம்மால் பசங்க 2 கதைக்களி ஒர்க் பண்ணோம். சார் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து சார் நாங்கள் ஸ்கிரிப்டை பற்றி தான் சார் நிறையா பேசுவோம். இல்லை சார் உண்மை சார், மொத்தமாக 3 பேர் தானே சார், அதனால் இல்லை சார் அது பிரசாந்த் இருக்கும்போது பேசுவோம் சார். பிரசாந்த் இருக்கும்போது அவங்க ஸ்கிரிப்டை பற்றி பேசுவோம். சுசீந்திரன் சார் வந்து அடிக்கடி எங்கள் செட்டுக்கு வருவார். அதாவது பாண்டியராஜ் சார் படம் பண்ணும்போது எப்போ வந்தாலும் அவங்க எல்லாருக்கூடையும் என்ன அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்க தான் கேட்பாங்க. அதே மாதிரி எடிட்டிங்கில் வந்து சார் உட்காந்து சார் ஒரு எடிட்டிங் கட் பண்ணுவார், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் அவரை நான் ஆக்சுவலாக பிரசாந்த் அதான் சொன்னேன், இந்த படம் முடிச்சுட்டு சாரை கூட கூப்பிட்டு காமிக்கலாமாடா அப்படின்னு கேட்டேன். இருடா நம்மளே ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னேன். சினிசனா வந்து பிரசாந்த் மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கம். சினிசனாட்ட நானும் ரொம்ப நாளாக கதை சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தானே பிரசாந்த் வச்சு பண்ணியிருக்கேன், பாருங்கள், பார்த்துட்டு அடுத்து எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கண்ணா. இல்லை நான் அட்வான்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டேன், நீங்கள் கதையை கேளுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ். மீடியா பீப்புள் நீங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தான் கொண்டு போகணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ விக்னேஷ் அவர்களே. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. விலங்குக்கு வந்து
இதே தான் நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். ப்ரூஸ்லிக்கு அப்புறம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்போ விலங்குன்னு ஒரு சீரியஸ் பண்ணோம். விமல் அண்ணன் சொன்ன மாதிரி தோல்வி படம் கொடுத்த ஹீரோ, தோல்வி படம் கொடுத்த டைரக்டர், தோல்வி படம் கொடுத்த ப்ரொடியூசர் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம். நீங்கள் சொன்னதை வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் எனக்கு ஒரு பெரிய லைஃபே கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரெஸ்ஸும் யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸும் தான். அதே மாதிரி இந்த வாரண்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுளுக்கு அப்புறம் கடவுளை தான் நம்புகிறேன். கடவுளுக்கு அப்புறம் பெருசாக நம்புறது நான் மீடியாவை தான் நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்த மேஜிக் என்ன, நான் பெரிய ப்ரொமோஷன் இல்லை. இப்போது வாரண்ட்டு கொடுக்குற அளவுக்கு கூட அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்த பட்ஜெட்டும் கிடச்ச விஷயங்களும் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் இருந்தது. அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறப்போ அதை பயங்கர பவர்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தது வந்து மீம்ஸும் ப்ரெஸ்ஸும் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேவராஜன் ஒரு ட்வீட் போட்டார். அதுலேருந்து தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அது வரைக்குமே ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம திரும்ப சினிமாவில் இருப்போம். இல்லைனா கண்டிப்பாக இந்த சினிமாவில் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே லைஃப்பில் வரவே கூடாது. நான் என் டீமில் இருக்க எல்லாத்துக்குமே, என் டீமில் யாரும் என் அசிஸ்டன்ஸ் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் என் டீம்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் லைஃப்பில் 4 வருஷம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யாருமே படவே கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன். அதான் நான் அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கும் என் மேலே நிறைய கோவம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த சீரியஸாக எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. விலங்கை எப்படி என்னை நம்பி ZEE5 வந்து கொடுத்துச்சோ, மதன் சார் வந்து அதை நம்பி எனக்கு இந்த கதையை பண்ணுறான்னு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரோ, விமலனை நடித்தாரோ, அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பை ZEE5 எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் நடிங்க பிரசாந்த், அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதே தான் திரும்ப லைஃப் மதன் சார் கொடுத்துருக்காரு. திரும்ப அதே தான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த சான்ஸ் கொடுத்துறாங்க. 3வது அந்த சான்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஹானஸ்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும், நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி, என் ஒய்ஃபு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டருக்கு, என்னோடய சினிமாவில் இருக்க எல்லா நண்பர்களுக்குமே எனக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதே மாதிரி தான். எனக்கு கையில் 10 ரூபா காசு இல்லைனாலும் காசு கொடுங்கன்னு யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன கதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. நான் கதை சொன்னாலும் வந்து நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தேன்னா என்னை எல்லாருமே எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல தொடங்குற மாதிரி அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வேறு என்ன பேசுன்னு தெரியல. இன்னும் ப்ரெஸ் மீட் இருக்குது, நிறையா பேசுகிறோம். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இருக்க போகுது. அண்ட் I invite all the team members and all our special guests, please join us on stage ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. பாண்டியராஜ் சார், சுசீந்திரன் சார், போஸ் சார், ப்ளீஸ் ஜாயின் us on stage. எல்லாருமே மேடைக்கு வரணும். பூர்ணிமா அவர்கள் வாங்க, மேடைக்கு வாங்க. ஈஸியாக பேசிட்டு இருந்தீங்க, சரி முடிச்ச அப்புறம். பாண்டியராஜ் சார் வாங்க. Cast and crew, please join us on stage. Please join us on stage. நீங்க தான் முக்கியம். வாங்க அண்ணா, வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்கண்ணே. அண்ணா ராமகிருஷ்ணன் வந்து என்ன, நான் இப்போ தான் கவனிக்க. சார் வாங்கண்ணே. சுகுமார் sir, please join us on stage. We need everyone on stage for a photo opportunity, please. வாங்க. எங்க வந்து நின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் சார் சொன்னேன், பெண்கள் எல்லாம் நடுவில் நில்லுங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பாண்டியராஜ் சார், ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் சொன்னது கரெக்டு. எது வேணால் பேசிட்டோம், ஆனால் கான்ஃபிடென்ட்டாக என்னை பற்றி பேசட்டோன்னு நிற்கிறாருல. ஒரு 5 வருஷத்தில் வேற எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகிறாரு, ஒரு பெரிய ஸ்டேஜ் காட்ட போகிறாரு சார். அடுத்து 6 பேக் வச்சாலும் இருப்பார், நடக்கும். From May 22nd, 2026 வாரண்ட் உங்க எல்லாரையும் வந்துட்டு இருக்கு. Thank you so much everyone. Thanks for being patient and keep supporting the young team. Thank you so much.
இப்போ தெரியுது கைது வந்து பார்த்தா பயங்கரமாக யாராவது மாறிச்சுடா டேய் அது அவனுக்கு மாற்றி